ஹாய், வெல்கம் டு ஜிஆர் டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ். சைடிஷ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடலப்பருப்பு சட்னி. இந்த கடலப்பருப்பு சட்னியை லேசி சட்னின்னு சொல்லலாம். அது ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா? கடலப்பருப்பு, தேங்காய், புளி, வரமிளகா, கருவேப்பிலை, இவ்வளோ தான் இதுக்கு வேணும். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதில் 3 ஸ்பூன் கடலப்பருப்பு, அப்புறம் அந்த வரமிளகாயும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் சால்ட்டே பண்ணுங்க. இது கொஞ்சம் செவந்த நிறம் மாதிரி வரும்போது அதில் அந்த புளியை போடுங்க. புளியவும் போட்டு அதையும் திரும்பவும் நல்லா வருங்க. அது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வருந்துட்டு இருக்கும்போதே அதில் தேங்காய், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வறுத்துடுங்க. இது 5ஐயும். இது நிறம் மாறி இந்த கடலப்பருப்பு வறுபடும் போது ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வறுத்து தான் ஆகணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு இதில் தேவையான அளவு உப்பையும் போட்டு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக ஆற வச்சுருங்க. அது ஆறிட்டு இருக்கட்டும். இதை நான் எதுக்கு லேசி சட்னின்னு சொன்னேன் தெரியுமா? என்னைக்காவது நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க, இல்லை அன்னைக்கு உங்களுக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு தோணலை, ரொம்ப லேசியாக இருக்குது அப்படின்னா, விதின் இட்லி வேகிற நேரம் இந்த சட்னியை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இட்லி வேகிறதுக்கு 8 நிமிஷம், இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கும் 8லேருந்து 10 நிமிஷம் போதும். ஒரு பக்கம் பாலை வைங்க, ஒரு பக்கம் இட்லியை வைங்க, ஒரு பக்கம் இந்த சட்னிக்கு ரெடி பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ள சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னியை நீங்கள் கெட்டியாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு, அதே மாதிரி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். இதே சட்னியை தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, இவ்வளோதான். அதையும் தாளித்து இந்த சட்னியை இன்னைக்கு நான் இட்லிக்கு தொட்டு போகிறேன். அதுக்காக தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். அதை குழந்தைங்களுக்கும் இதை தான் நான் கொடுத்து அனுப்புனேன். இட்லிக்கு இந்த சட்னியை வச்சு சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.